வருக வருக இணைந்து வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். இன்று போல் என்னும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள்திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோர், அது காற்றில் கலந்ததை உணர்வோர். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோர், அது காற்றில் கலந்ததை உணர்வோர். இந்த பலியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. நம் அன்னையாம் திரு அவை இன்று பெந்தைகோஸ்தை திருவிழாவை கொண்டாடுகிறது. சீடர் மீதும் அன்னை மரியாள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்து அவர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் அருளிய நாள் இன்று. தூய ஆவியானவர் நீரின் மீது அசைவாடிய வேளையில் உருவற்ற வெறுமையான நிலையில் இருந்து படைப்பு வெளியாவதை தொடக்க நூலின் முதல் பிரிவு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களுக்கும் யாவே இறைவனுக்குமான தொடர்பு யாக்கோபு முதல் ஆரம்பத்தில் இருந்தாலும் நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்பதை தூய ஆவியின் பிரசன்னத்தின் வழியே உண்டானது என்பதை உணர்ந்து இவ்வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு புதியதொரு வாரத்தை கொடுத்திருக்கின்றார். அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்களை படைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை காப்பவரே உமக்கு நன்றி, எங்களுடைய நோய்களை தீர்ப்பவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு எல்லாமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நமக்கு எல்லாம்.
கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை அவர்கள் அருட்தந்தை ஆன்டிக் அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை ஃபோன் செய்த பொழுது, சாமி புது பங்கு எப்படி இருக்கு என்று கேட்டேன். அருமையாக இருக்கிறது, மை பீப்புள் ஆர் ஸ்வீட் பீப்புள் என்று சொன்னார். நான் இனிமையான மக்கள் என்று புரிந்து கொண்டேன். சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இனிமையான மக்கள் என்று தந்தை அவர்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பின் வல்லமை, தந்தையாக இறைவனுடைய வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் வல்லமை, ஆவியானவருடைய அக்கினி அபிஷேக வல்லமை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை நிரப்பும்படியாக இதோ நம்முடைய முன்னிலையிலே அருட்தந்தை பயஸ் அவர்கள், எங்களுக்கும் அவர் ஆன்மகுரு, அவர் நம்முடைய மத்தியிலே இந்த திருப்பலி நிறைவேற்ற, திருவிழா நவநாள் திருப்பலி நிறைவேற்ற வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவரோடு உங்களுடைய தந்தையோடு சேர்ந்து இந்த திருப்பலிக்கு நானும் காரைக்காலிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவருடைய அன்பு கரத்தினால் நீங்கள் ஒவ்வொன்றிலும் வழிநடத்தப்படும்படியாகவும், எல்லாவித தீமைகள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் அனைத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காக்கும்படியாகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவு, புத்தி, தெளிவு, ஞானம், ஆவியானவருடைய கொடைகள், வரங்கள் அனைத்தும் கிடைக்க பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, வாதை உன்னுடைய குடும்பத்தை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் தாமே காக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறை மனிதரிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்னே இரக்கம் கொள்ளீர். பிதாவின் சுதனின் துயாரியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதலிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே, தூயவரே, தேவனே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. தீய மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவரா
மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீ எம்மன்றாட்டை ஏற்றருள்மே. தந்தையின் வலத்தில் இருப்பவரே நீ எம்மன்றாட்டை ஏற்றருள்மே. நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகில் நெத்தியிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறென மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கி இருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தாமிய, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையில் இருந்து வந்து தங்கி இருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு.
என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளையுற்கிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்தவே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக மரிய புஷ்பம் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த அந்தோனிதாஸ் தேவசகாயநாதன் மற்றும் அந்தோனியம் அவருடைய ஆண்மைப்பாற்றுக்காக மரிய புஷ்பம் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மரித்த அந்தோனிதாஸ் தேவசகாயநாதன் அந்தோனியம் அவருடைய ஆண்மைப்பாற்றுக்காக சந்தனராஜ் செபாஸ்டின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்றைய தினத்தை சிறப்பிக்கும் பங்கு பேரவை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த மேரி கிளாரா அவருடைய ஆண்மைப்பாற்றுக்காக பிரசிலா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் என் அன்புக்குரிய தம்பிமார், அருட்பணியாளர்களே, பாசமிகு புதுமை புனிதர் அந்தோரியாரின் பக்தாதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் நவநாட்களின் அருளையும் ஆசிரையும் வேண்டி உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நமது தாய் திருச்சபையானது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. திரு அவையானது என்று தூய ஆவியார் நிரப்பப்பட்டதோ, தூய ஆவியாரால் அபிஷேகம் பட்டதோ, அந்த நேரத்திலிருந்து நமது திரு அவை, தாய் திருச்சபை இந்த உலகிலே பிறந்து நம் அனைவரையும் இறை பாதையில் வழி நடத்துகின்றது. இந்த மாபெரும் பெருவிழாவை நன்றியின் விழாவாக திருச்சபை கொண்டாடுகின்றது. பாஸ்கா பெருவிழாவை மையமாக கொண்ட யூதர்களின் பெருவிழாவில் 50 நாட்களுக்கு பின் இந்த பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது, நினைவுபடுத்துகின்றது. 50 நாட்களுக்கு பின் இது ஒரு அறுவடையின் விழாவாக கொண்டாடி மகிழப்படுகின்றது. அறுவடை என்பது உழைத்து அதன் பயனாக முதல் கனிகளை எடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு நன்றி கூறி அவருக்கு அர்ப்பணிக்கும் ஒரு விழா. இந்த மாபெரும் விழாவை நாம் ஒவ்வொருவரும் ஒரு கனிகளாக ஏற்றுக்கொண்டு அந்த கனிகளை இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க இங்கே வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் விளைந்த ஒரு கனி.
அந்த கனி சில நேரங்களிலே பழமாக ஆகாமலும் இருக்கலாம், புளிப்பாகவும் இருக்கலாம், அழுகி போனதாகவும் இருக்கலாம். இன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் இதனை தியானிக்க வேண்டிய ஒரு மாபெரும் முக்கியமான நாள். நான் இறைவனின் திராட்சை தோட்டத்திலே, கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்திலே திருச்சபையின் அங்கத்தனாக இருக்கும் நான் உண்மையிலேயே சுவை கொடுக்கும் கனியாக இருக்கின்றேனா, அல்லது புளிப்பான ஒரு கனியாக இருக்கின்றன, அல்லது அழுகி போன கனியாக இருக்கின்றன? என்னுடைய நிலை என்ன நிலை? அல்லது வாடி வதங்கி போய் தரையிலே விழுந்த அந்த கனியாக இருக்கின்றன? அந்தோனியாரே, அந்தோனியாரே, அந்தோனியார் கூப்பிடுகின்றோம். அந்தோணி யார்? அந்தோணி யார்? அந்தோனியாருடைய பக்தாதி மக்கள். சில நேரங்களில் கிறிஸ்தவை விட அந்தோனியாரை தான் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது இல்லாதையா ஒரு பாஸ்கா பெருவிழாவில் கொண்டாடுற டைமில் அந்த சாட்டையில் கிறிஸ்துவை அடிக்கிற டைமில் ஒரு அம்மா கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு சொல்லிச்சான், அந்தோனியாரே எங்கள் ஆண்டவர் வந்து காப்பாற்று. அந்தோனியார் வந்து ஆண்டவரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த விசுவாசம் இருக்குது. அந்தோனியார் மேலே, கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தை விட அந்தோனியார் மேலே அவ்வளவு. ஆனால் அந்த அந்தோணி யாருன்னு தெரியாது. நம்ம அவரை போல் நம்ம வாழலைன்னா இன்னும் அவர் யாருன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க். அந்த அந்தோணி இருக்கிறாரு, ஆனால் அவர் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த பங்கோட சேர்ந்தவன், அந்த பங்கில் இருக்கிறேன். ஆனால் அந்தோனியாரை போல நான் இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். புனித பதுவை அந்தோனியார் 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்னும் நகரில் பிறந்தவர். 15 வயது நிரம்பிய பொழுது அவர் அகுஸ்தினார் சபையை சேர்ந்து ஒரு துறவற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பிரான்சிஸ்கன் சபை சந்நியாசிகள் 5 பேர் மொரோக்கோ என்ற நாட்டிற்கு வேத போதகர்களாக சென்று கிறிஸ்துவை பற்றி போதித்து அவர்கள் விசுவாசத்திற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்து வேத சாட்சிகளாக மரித்து அவர்களுடைய உடலை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள், போர்ச்சுகல் நாட்டிற்கு. அதை பார்த்த புனித அந்தோனியார், அது யாருன்றதை சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். அந்தோணி யார்? அந்த 5 புனிதர்களுடைய தியாக மிகுந்த வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய அந்த 5 புனிதர்களையும் பார்த்து நானும் அப்படி ஆக வேண்டும், நானும் என்னுடைய உயிரை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும், இறைவனை பற்றிய போதனையை நான் போதிக்க வேண்டும், நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தோடு
அகுஸ்தினார் சபையை விட்டு வெளியேறி பிரான்சிஸ்கு சபையை வந்தடைந்தார். உன்னதமான ஒரு போதகராக இருந்தார். அவர் வாழ்ந்தது 36 வருடங்கள் மட்டுமே. 36 வருடங்களிலே ஒரு புனிதத்தன்மையை அடைந்து உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இந்த புனிதர் அந்தோணி யார் என்பதை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நடை, உடை, பாவனை இது மூன்றுமே அவரை பற்றி வெளிப்படுத்துகின்றது. அவருடைய புனிதத்தன்மை. அந்தோணி என்றால் கிரேக்க லத்தீன் மொழிகளிலே என்ன அர்த்தம்? விலை மதிப்பற்றது. அந்தோணி என்றால் விலை மதிக்கப்பட்டது. உயர் புகழ்ச்சிக்கு தகுதியான ஒரு மனிதன், உயர்ந்த புகழ்ச்சிக்கு தகுதியான ஒரு மனிதன் அந்தோணினா அதான் அர்த்தம். அந்த அந்தோணியாரை பின்பற்றும் நாம் விலை மதிக்கப்பட்டவர்களாக வாழ்கின்றோமா? உயர் புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களாக நாம் வாழ்கின்றோமா? உயர்ந்த நிலையில் நாம் இருக்கின்றோமா? உலக காரியங்களிலே உயர்ந்து இருக்கின்றோமா? விண்ணக காரியங்களிலே நாம் உயர்ந்து இருக்கின்றோமா? சில நேரங்களிலே பிஸ்னஸ் உலக காரியங்களிலே உயர்ந்திருக்க இருக்க விண்ணக காரியங்களிலே தாழ்ந்து போகின்றோம். இது ஒரு சோதனை, இது ஒரு வாதனை. இது ஒரு சோதனை, இது ஒரு வாதனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு முறை புதிதாக குருப்பட்டம் பெற்ற ஒருவர் முதல் திருப்பலி நிறைவேற்ற அருகில் இருந்த ஓர் ஊருக்கு வந்தார். திருப்பலியில் மறையுரை ஆற்ற இருந்த ஒரு குருவானவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வர முடியவில்லை, வர இயலவில்லை என்று கூறிவிட்டார். அந்த பங்கு தந்தை ஒவ்வொரு வேறு குருவரிடம் சென்று கேட்கின்றார், நீங்கள் அந்த திருப்பலியிலே மறையுரை ஆற்றுங்கள் என்று. கடைசி நேரத்தில் சொன்னால் அதெல்லாம் முடியாது. நம்ம சாமியாரையும் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பெரிய போதகர் இவங்கெல்லாம் சரியான வில்லனுங்க, நீங்கள் இருக்கும்போது என்னுடைய ஓட்ட தமிழை வச்சு நான் என்னப்பா சொல்கிறது? ஆனால் இல்லை சாமி, நீங்கள் பூசை வைக்கிறாரு, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். அந்த கடைசி நேரத்தில் கேட்டால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நேரத்துலையும் பங்கு சாமியார் பல வேறு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு, யாரும் முன் வரல. அங்கே அந்தோணியை அணுகி யார்? அவருடைய மட தலைவர், ஜென்ரல். அவர் போய் அந்தோணிக்கிட்ட நீ யாருன்றதை காமிப்பான். அந்தோணியாரப்பா அணுகி, நீர் போய் தூய ஆவியார் உமக்கு சொல்லும்படி மறையுரை ஆற்றும். தூய ஆவி சொல்லுவது போல, உமக்கு கற்பிப்பது போல நீங்கள் பேசும். அவருடைய சிரேஷ்டர் சொல்லிய வார்த்தைகள். அந்தோணி கீழ்ப்படிந்து மிக சிறப்பான மறை உரையை நிகழ்த்தி எல்லோரையும் பிரமித்து போக செய்தார். அந்த தாழ்ச்சி இருந்த இடத்துல தான் கீழ்ப்படிதல் இருந்தது. கீழ்ப்படிதல் ஒரு தாழ்ச்சியின் காரணம், அறிகுறி.
எங்கே தாழ்மை இருக்குதோ அங்கே மகிமை இருக்கு. மகிமையோடு தன்னுடைய சிறப்பான மறைவுரையை நிகழ்த்தி எல்லோரையும் பிரமித்து போக செய்தார். இதுதான் புனித அந்தோணி யார். திசோ என்பவர் ஒரு முறை அந்தோணியார் தங்கியிருந்த அறையில் அபூர்வமான ஒளியை கண்டார். இது என்ன, இவருடைய ரூமில் இவ்வளவு பிரகாசமான ஒளி வருதே, கதவெல்லாம் சாந்தி இருக்கு, ஆனால் நல்ல ஒளியாக இருக்கு. அந்த சாவி துவாரத்து உள்ள பார்க்குறாரு, என்ன தான் நடக்குது அங்கே. அப்போ அவர் கண்டது மாபெரும் நிகழ்ச்சி. ஒரு சிறு குழந்தை, அழகான குழந்தை, அவர் கையில் இருந்த புத்தகத்தின் மேல் நின்று கொண்டு அந்தோணியாரை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு கொண்டு இருக்கின்றது அந்த குழந்தை. யார் அந்த குழந்தை? பார்க்கலாம். அந்த நேர கையில் எங்கே, இந்த பக்கம் இருக்கிறாரே, இந்த பக்கம் அந்த புக்கு மேலே அவர் நிற்கிறார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அரவணைச்சிக்கிட்டு. குழந்தை இயேசு. நம்மளுக்கு எப்போ எத்தனையோ தடவை திருப்பலிக்கு வந்திருப்போம், நம்ம அது கையிலையும் ஆமன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாங்குகிறோம். ஆமன் அப்படின்னோட கிறிஸ்துவின் சரீரம் ஆமன் அப்படி முழுங்கிட்டு போயிட்டு. ஆனால் எத்தனை முறை அந்த அந்தோணியாரின் அனுபவம் நம்மகிட்ட இருக்கு. நம்முடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து இருக்கு. நம்முடைய வாழ்க்கை தரமான ஒரு எல்லாத்தையுமே தரத்தை பார்த்து தான் இப்போ எல்லாம் வாங்குகிறோம். நம்ம விற்கிறதும் அப்படி தான், வாங்குறதும் அப்படி தான். தரம் எங்கே தரம் நிறைந்ததாக இருக்கின்றதோ அங்கே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது, கிறிஸ்துவை நாம் கையில் எடுக்கும் பொழுது அந்தோணியாரின் அனுபவம் நமக்கும் கிடைக்கின்றது. அந்த அந்தோணியாருக்கு அவ்வளவு ஆர்வம் இறை வார்த்தையின் மீது. அதே போன்று அவருக்கு நற்கருணை ஆண்டவர் மீதும் ஒரு தனிப்பட்ட பற்றுதல். திசோ என்பவர் ஒரு முறை அந்தோணியார் தங்கியிருந்த அறையில் அந்த ஒளியை பார்த்த அதே மனிதர், அவரை போன்று மற்றொருவர், கொனிலோ அவருடைய பெயர், கொனிலோ என்பவனும் நற்கருணை ஆண்டவரும் எப்படி அவருடைய அனுபவம் இருந்தது என்பதை தெரிவிக்க அவர் நற்கருணை நாதரின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் நற்கருணை நாதரை ஏந்தி கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வரும் பொழுது சாதாரண கழுதை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், சாதாரண கழுதை மண்டியிட்டு வணங்குகின்றது. நம்முடைய விசுவாசம் என்ன? அந்த அந்தோணி யார்? நாம் யார்? அவருடைய விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? நற்கருணையை நாதரை நாம் ஏந்திக் கொண்டு உண்டு செல்லும் பொழுது எத்தனை பேர் நம்மளை ஆராதிக்கின்றனர்? ஒரு கழுதையே மண்டியிட்டு வணங்குகின்றது. மிக மகிமையான ஒரு சிந்தனைக்குரியது. இதே போன்று அந்தோணியாருக்கு ஏழைகள் மீது ஒரு தனிப்பற்று. மக்களிலே இறைவனை காண்கின்றார், இறைவனில் மக்களை காண்கின்றார். நானும் நீங்களும் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். நாம் எத்தனை பேரில் கிறிஸ்துவை சந்திக்கின்றோம்? எத்தனை பேருக்கு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோம்?
எந்தெந்த வகையிலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றோம். அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். கிறிஸ்துவையே மையமாக கொண்டு வாழ்ந்தவர். இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு புனிதர். சில ஆண்டுகளுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் ரோமையில் படிக்கும் பொழுது அந்த ஊருக்கு போயிருந்தேன். பதுவை அந்தோனியார் அவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதே உடல் சிலிர்க்கின்றது. அந்த புனிதமான இடத்திலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி பீடத்தில், அந்த பீடத்திற்கு பின்பாக நன்னாக்கு அழியாத நற்றவரான புனித அந்தோனியாரை, அவருடைய நாக்கு அழியாத நாக்கு முன்னம் பார்க்கலாங்க. எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, இன்றும் அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கின்றது. ஆனால் நம்ம செத்த உடனே முதல்ல அழிகிறது நாக்கு தான். ஏன்னா அவ்வளவு பேசுகிறோம். நம்ம நல்லதை பேசுனா பரவாயில்ல, மற்றவங்களை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுகிறோம். ஒரு நாளைக்கு 50% மேலே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் எத்தனை % நம்ம நல்லதை பற்றி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம்? நம்முடைய நாக்கு எப்படி? அதே நாக்கில் ஆமென் ஆமென்னா எப்படி நம்முடைய வார்த்தைகள் இறை மக்களுடைய வார்த்தைகள் இறை வார்த்தைகளாக அமைய வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் எதிர்பார்ப்பு. இறைக்கும் கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாறும். இறைக்கும் கிணறு கிறிஸ்தவ கிணறு. கிறிஸ்து என்ற கிணத்திலிருந்து நாம் நீரை எடுக்கும் பொழுதுதான் அங்கு ஊறிக்கொண்டே இருக்கும். இன்னொரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சின்னதான். இந்த பெங்களூரில் இருக்கிற பங்குலேயே இதுதான் சின்ன பங்கு போட்டிருக்கு. சின்ன கோயில், சின்ன பங்கு, ஆனால் காரம் சாரமாக இருக்கணும் இந்த பங்கு ஜனங்க. அந்தோனியாரை இருக்க பிடிச்சி கொண்டு அவருடைய விசுவாசம், அவர் நம்ம திருநூலில் இருக்கிற விசுவாசத்தையும் நற்கருணை நாதரில் இருக்கும் விசுவாசத்தையும் ஏழை மக்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் நாமும் கடைப்பிடித்து வாழும் பொழுது நாமும் காரம் குறையாது. அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இதுக்கு என்ன தேவை? இறை பிரசன்னத்தில் தாழ்ச்சியுடன் நடப்பது. தாழ்ச்சி, அன்பு, நேர்மை. ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகின்ற கூட்டம்தான் சொல்லும் நாம் யார் என்பதை. அவர் ஆடின ஆட்டம், அவர் ஓடுகின்ற ஓட்டம் ஒரு நாள் நின்று போச்சு. 26 வயசில் நின்று போச்சு. அது இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் எதனால் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, கூடுகின்ற கூட்டம் அது யாருன்னு சொல்லும். கூடுகின்ற கூட்டம் விசுவாச கூட்டம், நம்பிக்கை கூட்டம், இது ஒரு அன்பின் கூட்டம். எனவே நாம் யார் என்பதை கூடுகின்ற கூட்டம் சொல்லும். இப்பயே தெரியும், நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும். நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. நல்லதை அதிகமாக சொல்லி கெட்டதை குறைவாக சொல்லி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்போ மற்ற மக்களுக்கு முன்பாக ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ முடிகின்றது. எனவே
நாம் கவனமுடன் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நில், கவனி, செல். நில். இன்றைக்கு தாய் திருச்சபையானது நம் ஒவ்வொருவரையும் சொல்வது நில். இப்போ சொல்கிறத திருப்படியில் நடக்கிறதெல்லாம் கவனி, தென் செல். ஏன்னா ஒவ்வொருவரும் அசலாக பிறந்து நகலாக இறக்கின்றோம். அசல், நகல். அடுத்தவர்கள் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள். நாம் நினைப்பது மட்டுமே சரி என நினைத்து செயல்படாதீர்கள். மற்றவர்களுடைய மனத்தையும் புரிந்து கொள்ளு. அவர்களை நாமும் புரிந்து வைக்கக்கூடிய அளவிற்கு நமது உறவு வளர உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இறை ஆசிரும் புனித அந்தோனியாரின் ஆசிரும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். ஆமென். இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். பாசத்துக்குரிய இறை மக்களே, பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளில் இருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து நிறை வாழ்விற்கும் அழைத்துச் செல்பவர் தூய ஆவியானவர். அவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அருள் வழங்கும் இறைவா, எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரிலும் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் என்றும் துலங்கவும், திரு அவையில் மக்கள் மத்தியிலும் என்றும் வெளிப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம், அருள் புரிவாய். அப்பா, உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். எமது நாட்டிலும் மாநிலத்திலும் நகரத்திலும் எம் பங்கு தளத்திலும் உள்ள அனைத்து பிள்ளைகளும்
கல்வியில் உயர்ந்து நல்ல அறிவுத்திறன் பெற்று உடல் நலத்துடன் வளமான எதிர்காலம் நோக்கி வளர்ச்சி பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டோம் அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்வு, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய நற்குணங்களில் நாங்கள் வேரூன்றி கிறிஸ்தவ வாழ்விற்கு சான்று பகர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டோம் அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். பல்வேறு சமூக சூழல்களால் நாங்கள் வேறுபட்டு கிடந்தாலும் ஒரே தந்தையின் மக்களாக உமது ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்தவர்களாக சமத்துவ சமுதாயம் காண உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டோம் அருள் புரிவாய். அப்பா உன் பிள்ளைகளின் ஜெபம் கேட்பாய். இப்பொழுது மௌனமாக நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக நவ நாட்களில் இருக்கும் நாம் அனைவரும் புனித அந்தோனியாரின் முறைப்படி வாழ்க்கையின்படி நாமும் வாழ்ந்து மறை உண்மைகளை கடைபிடித்து உத்தம கிறிஸ்தவர்களாக வாழ இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் நமது குடும்பங்களில் வயதில் முதிர்ந்த முதியோருக்காகவும் நமது குடும்பங்களில் உடல்நலக் குறைவால் துன்பப்படும் ஒவ்வொருவருக்காகவும் நமது பங்கில் இருக்கும் இளைஞர் இளம்பெண்களுக்காகவும் நமது பங்கில் நமது குடும்பங்களில் இருக்கும் குழந்தைகளுக்காகவும் நமது குடும்பங்கள் நம்பிக்கையிலும் இறை பக்தியிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து ஒருவர் ஒருவரை ஏற்று ஒருவர் ஒருவருக்காக வாழவும் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நெருப்பு தூணாக இருந்து உமது மக்களை வழிநடத்திய நீர் தூய ஆவியின் வரங்களை உமது மக்கள் மீது பொழிந்து நாங்கள் என்றும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்ன கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்ன கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவாய் என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவாய் என் அன்பு தெய்வமே.
தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா, மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, உழைப்பின் வியர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதை உந்தன் பாதம் தந்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியென உன் பீடம் நான் வந்தேன், மேலெழும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென கோவிலில் நீ வருவாய். என தருவேன் இறைவா, மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா. சகோதர சகோதரியரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரின் பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினீர். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே நிறைவிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம், அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம், உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி நிரம்ப பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசனி ரிசனி பசனி பகரி கபனி. தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம், அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். நவநாட்களில் இருக்கும் நாம் அனைவரும் இந்த மிக மிக முக்கியமான ஒரு நாளிலே இருக்கின்றோம். தூய ஆவியானவர் இறங்கி நமது திருச்சபையை தூய்மைப்படுத்தி இன்றும் வல்லமை மிகுந்த திருச்சபையாக திரு அவையாக வழி நடத்தி வருகின்றார். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் ஆலயம் என்பதை மறக்காமல் இந்த திருப்பலியிலே மிக பக்தி வணக்கத்தோடு பங்கேற்று இறைவன் வரும் நம்மிடத்தில் வீற்றிருக்கப் போகும் இந்த நற்கருணை நாதரிடே நாம் விசுவாசம் கொண்டு அவருக்கு நாம் உற்ற குழந்தைகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சுசிநாதன், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களை வாழ்ந்த மரித்த ஆத்துமாக்கள், எங்களுடைய முன்னோருடைய ஆத்துமாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திரஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இன்னுமாக இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் நிலை கொள்வதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை போக்கியருளும், எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை போக்கியருளும், எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும், எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கும் நாம் அனைவரும் மிக மிக பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையுமானவா, செய்யாக என்னை நாளும் அணைக்கவா, உயிராயம்மில் வாழவே, உறவாய் உணவாய் என்னில் வா. தாயும் தந்தையுமானவா, செய்யாக என்னை நாளும் அணைக்கவா, உயிராய் எம்மில் வாழவே, உறவாய் உணவாய் என்னில் வா.
நிறைவாய் வா நீதமும் வா இனிய வா இறைவா வா நிறைவாய் வா நீதமும் வா தாயும் தந்தையும் வாழவா சேயாக என்னை நாளும் அணைக்கவா உயிராயம் வாழவே உறவாய் உணவாய் என்னில் வா வாழ்வது நான் அல்ல என்னில் நீயே வாழ்கின்றாய் பகைமை அல்ல பரிவை தந்து பாசம் பொழிகின்றாய் வாழ்வது நான் அல்ல என்னில் நீயே வாழ்கின்றாய் பகைமை அல்ல பரிவை தந்து பாசம் பொழிகின்றாய் தாயாய் நீ மாற வேண்டும் என்னுள்ளம் நிறைவாக வேண்டும் தாயாய் நீ மாற வேண்டும் என்னுள்ளம் நிறைவாக வேண்டும் இனிய வா இறைவா வா நிறைவாய் வா நீதமும் வா இனிய வா இறைவா வா நிறைவாய் வா நீதமும் வா தாயும் தந்தையும் ஆளவா செய்யாவே என்னை நாளும் அணைக்கவா உயிராயம் வாழவே உறவாய் உணவாய் என்னில் வா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். அனைவரும் எழுந்து நிற்கவும்.
குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். நன்றி அறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதை எல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மை உள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடம் இருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். நோயாளிகளின் ஆசீர்வதித்தல் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமேன். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய ஆவியாரின் பெருவிழாவை நாம் கொண்டாடும் இருக்கும் இந்த நிலையிலே நமது தலைகளை வணங்கி இறை ஆசிரை பெறுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ எங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி
ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளன்று நாம் மகிழ் கொண்ட நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் தூய ஆவியானவர் அந்த சீடர்கள் மேல் இறங்கிய போது அவர்கள் ஆற்றலும் வல்லமையும் நிறைந்தவர்களாக அவர்கள் சென்று பல்வேறு இடத்துக்கு சென்று அவர்கள் நற்செய்தியை போதித்தார்கள். அவர்கள் எப்படி போதித்தார்கள் என்றால், யாருமே அதுவரையும் அவ்வாறாக போதிக்கவில்லை. அவ்வளோ ஆற்றலால் நிரம்பியிருந்தார். இப்பொழுது இந்த திருப்பலிக்கு வந்த நாம் அனைவரும் அதே ஆற்றலோடு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும், அதே ஆற்றலோடு வாழ வேண்டும், அதே ஆற்றலோடு நிரம்பி நாம் மற்ற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதலாக இருக்க வேண்டும். மான சகோதர சகோதரிகளே, இன்று தினத்தை சிறப்பித்தவர்கள் யாரென்றால் நம்மளுடைய பங்கு பேரவை, புது பங்கு பேரவை புதுசாக வந்திருக்காங்க. அவங்களும் புதுசு, நாமளும் புதுசு. இந்த முதலாம் ஆண்டு எனக்கு இந்த பங்கில் வந்துட்டு ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக, அதே போல் அவங்களும் புதுசு. அதனால் அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் செய்யும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ நாமளும் சொல்லணும். இப்போ ஒரு சில விஷயம் நம்ம மறந்துடுவோம். அதனால் பழைய பங்கு பேரவை அவர்களுக்கு ஆதரவு தருவார்கள். நீங்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்த வருஷம் அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நானும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைமு, எல்லாமே புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு, செய்கிறதுக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம அது மாதிரி பிக்கப் பண்ணிக்கணும். இன்றைய தினத்தை நம் அனைவருக்கும் சிறப்பாக சிறப்பித்த அருள் தந்தை பயஸ் அடிகளார் அவர்களுக்கு நாம் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை அவர்கள் பீட்டர் செமினரியில் ஆன்மீக குருவாக இருக்கின்றார். ஆன்மீக குருவாக இருக்கும்போது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா சாமியாராக போகிற பிரதர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தை தந்து நல்ல வழியை காட்டி இதுதான் இறைவனுடைய திருவுள்ளம் அப்படின்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது. அது சாதாரணமான வேலை இல்லை, அது ரொம்ப கடினமாக ஒரு வேலை. பிறகு எவ்வளோ பேருக்கு அவர் கன்ஃபெஸராக இருக்கிறார். நான் சேகட் ஆர்ட்ஸ் பங்கில் இருக்கும்போது எல்லாம் பேட்சாக வருவாங்க என்கிட்ட கிளாஸுக்கு. ஒரு கிளாஸ் முடியும் போது அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக தந்தை அவர்கள்கிட்ட தான் நான் கன்ஃபெஷன் கண்பேன். அவ்வளோ அருமையான ஒரு ஒப்புரவை அவர்களுக்கு கொடுப்பார். அவ்வாறாக இருக்கின்றார் தந்தை. பெரிய தலை, டைசஸில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் கூட பெரிய தலை தான். ஆனால் அவர் நான் கேட்டுக்கினேன், ஃபாதர் நீங்கள் எங்கள் மக்களுக்காக ஒரு திருப்பலியை ஆற்ற வேண்டும், ஒரு மறையுரையை கொடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே அவர் வேறு ஒரு பிளான் இருந்துச்சு, சேலம் போயிருக்கணும். ஆனால் அவர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே நான் கண்டிப்பாக வரேன், இந்த மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகை தந்த தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது நம்முடைய பங்கு பேரவை அவர்கள் தந்தை அவர்களை கௌரவிப்பார்கள்.
அடுத்து இருக்கிற ஒரு ஃபாதர் வந்துட்டு முதல் முறையாக இந்த பங்குக்கு நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பாக அவரே அறிமுகப்படுத்திக்கினார். அருள் தந்தை சுவாமிநாதன். நான் முதல் முறை பீகார்லேருந்து பெங்களூருக்கு வந்த உடனே அவர் தான் எனக்கு அறிமுகமானார். நாங்கள் 2 பேரும் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம் சேக்ரட் ஆர்ட்டில். எல்லாரும் கேட்பாங்க, நிஜமாலுமே நீங்கள் அண்ணன் தம்பிங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எந்த வேலை வந்தாலும் நாங்கள் பிரித்து 2 பேரும் செய்வோம். அது மாதிரி இருந்தோம் நாங்கள். ஒரு சில மாதங்களாக. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு, அவர் போயிட்டார். ஆனால் இன்று வரலையும் எனக்கு ஒரு நல்ல அண்ணன் போல் இருக்கிறார். ஒரு நவநாள் பூசைக்கு கூப்பிட்டேன். ஆனால் அவரால் வர முடியாத ஒரு தருணம். சரி, நவநாள் முடிகிற வரைக்கும் வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணிட்டு, தம்பி மடிவாளாலேருந்து வந்தா கிட்டையா இல்லை சென்ட் ஜான்ஸ்லேருந்து வந்தா கிட்டையா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ வராரு அப்படின்ட்டு. சரி, நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சி கொடுத்த உடனே அந்த காலையில் காரைகள்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து இதோ இது விசேஷமாக இந்த திருப்பலியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நமக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அருள் தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் தெரியுங்களா? நானும் புதுசு, எந்த பிரதரும் இல்லை, எந்த காங்கிரிகேஷனிலும் இல்லை. போய் கேட்குறதுக்குள்ளேயே எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பீட்டர் செமினர்லேருந்து நான் கேட்குறதுக்கு முன்பாகவே அருள் தந்தை ரிச்சர்ட் பிரிட்டோ அவர்கள் வந்துட்டு இந்த பங்குக்கும் ஒரு பிரதர் தேவைப்படுறார் அப்படின்ட்டு பிரதர் ஜோ இன்ஃபென்ட் சேவியர் அவர்களை நம்முடைய பங்குக்கு இந்த ஒரு ஆண்டு காலம், அப்போனா ஜூன்லேருந்து மார்ச் வரையிலும் நமக்காக அனுப்பிச்சி வச்சிருக்காரு. தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய பிரதர் அவர்களுக்கும் நான் வருக என்று வரவேற்று அவர்களை இந்த பொன்னாடை மூலமாக வரவேற்கின்றோம். வெல்கம் பிரதர். வான சகோதர சகோதரிகளே, இந்த விழா காலத்துக்கெல்லாம் ஃபாதர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஃபாதர்ஸ் கிடைச்சாலும் பெரிய ஆளுங்க கிடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தந்தை அவர்கள் 2 பேருமே கேட்ட உடனே மறு வார்த்தையே சொல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்காக நல்ல ஒரு சர்மன் கொடுத்து மறைவுரை கொடுத்து நமக்காக வேண்டினார்கள். நான் நினச்சேன் வெறும் 2 பேர் தான். ஆனால் கடவுள் நம்மளை வந்துட்டு 3 பேராக ஆசீர்வதித்து 3 குருக்களாக ஆசீர்வதித்து எல்லாருக்கும் ஆசிரை வழங்கியிருக்கார்கள். அதே போல் இன்று மாலை எத்தனை மணிக்கு இருக்கோம்? 6:30 மணிக்கு என்ன இருக்கோம்? நற்கருணை பவனி. அதனால் குடும்பத்தில் எல்லாருமே வந்து இந்த பவனியில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் நற்கருணை நாதராகிய ஆண்டவர் உண்மையான தேவன். அவரை வந்து நாம் இந்த ஊர் மக்களுக்காக நாம் எடுத்து செல்கின்றோம். தேர் எதுக்கு தெரியுமா எடுத்து போவாங்க? எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சொல்லுங்க? தேர் எதுக்காக? எல்லா மக்களும் நம்மளை பார்க்கணும், நம்ம ஜாமுன்னு கொண்டாடணும் அப்படின்ட்டா இல்லை. அந்த தேரின் மூலமாக அந்தோணியாராக இருக்கட்டும், அன்னை மரியாளாக இருக்கட்டும், இல்லை நற்கருணை ஆண்டவராக இருக்கட்டும், அவங்கள் மூலமாக நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த மக்களும் பெற வேண்டும். இந்த இடம் தூய்மையாக வேண்டும். அவர்களுடைய பரிந்துரையால் இந்த மக்களுக்கும் இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்கு தான் அந்த தேரை எடுத்து செல்லுகின்றோம்.
வேற காரணம் இல்லை. முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கணும், அதன் மூலமாக ஆண்டவர் மாட்சிப்பட வேண்டும். அதன் காரணத்துக்காக தான் தேரை எடுத்து செல்கின்றோம். ஆகையால் எல்லார் வீட்டிலேருந்தும் அந்த தேர் பவனியில் நற்கருணை பவனியில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எழுதி பாடல். நம் பங்கு தந்தவர்களுக்கு நம் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இந்த சிறிய மரியாதை அணிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெருவிழா வாழ்த்துக்கள். சாமியாருங்க வந்துடுவாங்க போவாங்க, பெர்மனண்ட்டாக இருக்கிறது நீங்கள். இது உங்கள் பங்கு. உங்களுடைய பங்குக்கு செலுத்துங்கள். உங்கள் பங்குக்கு செலுத்தினா தான் அதில் பங்கேற்கிறது. அதனால் உங்களுடைய பங்கு இன்னும் மென்மேலும் சிறந்த பங்காக ஒரு மாடல். அதான் திருமறை உரையில் நான் சொன்னேன், கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம். அந்த காரமான ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றிலே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றிலே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே.